வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இன்ட்ரஸ்டிங்கான 3 ஃப்ரேசஸ். எந்த மாதிரி இடங்கள்ல இத நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்டின்னா, பொதுவா அளவுகள் பத்தி பேசுறப்போ, இப்ப டைமா இருக்கட்டும், ரூபாயா இருக்கட்டும், எத்தன பேர் அப்டின்னு சொல்றப்பயா இருக்கட்டும், நமக்கு கரெக்ட்டா தெரியாது. அப்ராக்ஸிமேட்டா ஒரு 10 பேர் அப்டி நம்ம சொல்லுவோம். சோ காமன் வேர்ட்ஸ் அப்டின்னு பார்த்தோம்னா, இந்த அப்ராக்ஸிமேட்லி, ஆல்மோஸ்ட் இந்த மாரி சில வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா, சில சமயங்கள்ல நம்ம எப்படி சொல்லுவோம்னா, ஒரு 3 மணி நேரம் ஆகும். பட் எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆகலாம். அப்படி சொல்லுவோம். ஒரு ரூ. 10,000 ஆகும். ஒரு ரூ. 1000 கூட குறைய இருக்கும். சொல்ல முடியாது. அப்படி நம்ம சொல்றோம். இல்லையா? ஸோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு, அது வந்து கரெக்ட்டா அவ்வளோன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். கூட குறைய இருக்கலாம். அப்படி நம்ம சொல்லுவோம். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி முன்ன பின்ன, கூட குறைய, ஏறத்தாழ இந்த மாரி சொல்றதுக்கு 3 ஃப்ரேசஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? கிவ் ஆர் டேக், மோர் ஆர் லெஸ், பிளஸ் ஆர் மைனஸ். இந்த 3 ஃப்ரேசஸ யூஸ் பண்ணுவோம். அதுல மோர் ஆர் லெஸ் கொஞ்சம் நமக்கு பரிச்சயப்பட்ட ஒரு ஃப்ரேஸ் தான். கிவ் ஆர் டேக் வந்து ரொம்ப காமன். இதையும் நம்ம இப்ப சொன்ன அதே மீனிங்ல இந்த முன்ன, பின்ன, கூட, குறைய அந்த அர்த்தத்துல எக்ஸாக்ட்டா நம்ம கிவ் ஆர் டேக்க யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃப்ரேசஸ எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணணும்? சென்டென்ஸ்ல இது எந்த இடத்துல வரும்? அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயில்டா எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கிவ் ஆர் டேக் எடுத்துக்கலாம். கிவ் ஆர் டேக்க சென்டென்ஸ்ல யூஸ் பண்றப்ப எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு நம்பர், ஒரு அமௌண்ட் சொல்றோம் இல்லையா? அத சொன்னதுக்கு அப்புறம் கிவ் ஆர் டேக் என்ன வேரியேஷனோ அது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு 100 பேர் இருப்பாங்க. எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. ஒரு 10 பேர் முன்ன பின்ன இருக்கலாம். அந்த மாரி நீங்க சொல்றதா இருந்தா கிவ் ஆர் டேக் 10 அந்த மாரி நம்ம சொல்லுவோம். இல்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் அப்படின்னு மட்டும் நம்பர சொல்லாம கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அப்படி மட்டும் நீங்க சொல்லணுமானா வெறுமனே கிவ் ஆர் டேக் அப்படின்னு கடைசியில சேர்த்துக்க வேண்டியது தான். இப்ப எக்ஸாம்பிள்க்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிய எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. இது முடியறதுக்கு 1 மாசம் ஆகும். எக்ஸாக்ட்டா 1 மந்த்ன்னு சொல்ல முடியாது. 1 வாரம் முன்னாடி முடியலாம். 1 வாரம் லேட்டும் ஆகலாம். 1 வாரம் முன்ன பின்ன ஆகலாம் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ இத மாதிரி 1 மாதம் ஆகும். அந்த மாரிலாம் சொல்றதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரக்சர் இப்ப தான் ரீசென்ட்டா பார்த்தோம். இட் வில் டேக் டைம் டியூரேஷன் 2 பிளஸ் வெர்ப். இந்த ஸ்ட்ரக்சர நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல எது முடிய? த கன்ஸ்ட்ரக்ஷன். வில் டேக் எவ்வளோ டைம் டியூரேஷன்? 1 மந்த். எதுக்கு? முடியறதுக்கு. டு ஃபினிஷ். த கன்ஸ்ட்ரக்ஷன் வில் டேக் அ மந்த் டு ஃபினிஷ். இத சொன்னதுக்கு அப்புறம் இந்த மந்த்ன்றது கரெக்ட்டா, எக்ஸாக்ட்டா இல்ல. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். அத நம்ம சேர்த்துக்கணும். அப்ப கிவ் ஆர் டேக் அ வீக். கிவ் ஆர் டேக் அ வீக். அவ்வளோதான். The construction will take a month to finish. Give or take a week. The construction will take a month to finish. Give or take a week. எவ்வளோ சிம்பிள் இல்லையா? எவ்வளோ ரூபாய் இருக்கு? ஒரு ₹100 இருக்கு. கரெக்ட்டா ₹100ன்னு சொல்ல முடியாது. ஒரு ₹10 கூட குறைச்சு இருக்கலாம். நான் இன்னும் கரெக்ட்டா கவுண்ட் பண்ணல. இப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இட் வில் பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த இடத்துல சொல்ல முடியாது. கரெக்ட்டா சொல்ல முடியாது. இவ்வளோதான் இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்றோம். ஸோ அதனால ஐ கேன்ட் சே. ஐ கேன்ட் சே இட் வில் பி எக்ஸாக்ட்லி ₹100. கரெக்ட்டா ₹100 அப்படிங்கிறதுக்கு தான் எக்ஸாக்ட்லி ₹100. ஐ கேன் சே இட் வில் பி எக்ஸாக்ட்லி ₹100. இப்ப இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம போன எக்ஸாம்பிள் அப்ப சொன்னோம். என்ன சொல்லணுமோ அத சொல்லிட்டு, கமா, கிவ் ஆர் டேக் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனா இந்த கிவ் ஆர் டேக் வர்ற இடத்துல நம்ம இந்த மாரி எக்ஸாக்ட்லிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்மோஸ்ட், அப்ராக்ஸிமேட்லி அந்த மாரி வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம். எக்ஸாக்ட்லிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணீங்களான்னா, பக்கத்துல கிவ் ஆர் டேக்ன்னு போட முடியாது. அதனால நம்ம இந்த சென்டென்ஸ 2 சென்டென்ஸா பிரிக்கப் போறோம். ஐ கேன் சே இட் வில் பி எக்ஸாக்ட்லி ₹100. ஒரு ₹100 ஒரு ₹10 முன்ன பின்ன இருக்கலாம். அப்படின்னா தான் சொல்ல முடியும் இங்கிலீஷ்ல. அதனால இட் வில் பி 100 கிவ் ஆர் டேக் 10 அப்படி சொல்லுவோம். ஐ கேன் சே இட் வில் பி எக்ஸாக்ட்லி ₹100. இட் வில் பி 100 கிவ் ஆர் டேக் 10. ₹100 ஒரு ₹10 முன்ன பின்ன அப்படி சொல்றோம். ஸோ நீங்க வெறுமனே இத மட்டும் நம்ம சொல்லிடலாம் இல்லையா? ஸோ சரியா ₹100 இருக்குன்னு சொல்ல முடியாது. ₹10 முன்ன பின்ன இருக்கலாம் அப்படிங்கிறத இட் வில் பி 100 கிவ் ஆர் டேக் 10 அப்படின்னு சொன்னா போதும். இப்ப இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்லலாம். அவர் வந்து மாசம் ₹1,00,000 சம்பாதிக்கிறார். கரெக்ட்டா 1,00,000 அப்படின்னா, அப்ராக்ஸிமேட்டா ₹1,00,000. சில 1000 முன்ன பின்ன இருக்கலாம். அப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ சுமார் 1,00,000 அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ ஹி ஏர்ன்ஸ் ஆல்மோஸ்ட் 1 லேக் பெர் மந்த். ஹி ஏர்ன்ஸ் ஆல்மோஸ்ட் 1 லேக் பெர் மந்த்.
சில ஆயிரம் முன்ன பின்ன இருக்கலாம். Give or take a few thousand. He earns almost 1 lakh per month. Give or take a few thousand. எவ்வளோ பேர் காம்படிஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க? ஒரு 500 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா 500ன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். எப்படி நம்ம சொல்லப் போறோம்? ஸோ எத்தனை பேர் முன்ன பின்ன இருக்கலாம்னு நம்ம இந்த இடத்துல சொல்லல. வெறுமனே கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்றோம். ஸோ சுமார் 500 மாணவர்கள், ஆல்மோஸ்ட் 500 ஸ்டூடெண்ட்ஸ் have registered for the competition. Almost 500 students have registered for the competition. கொஞ்சம் முன்ன பின்ன நம்பரை மென்ஷன் பண்ணாம வெறுமனே give or take. Almost 500 students have registered for the competition. Give or take. அவ்வளவுதான். நான் ஒரு நாளைக்கு 100 ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ 100னா கரெக்டா 100ஆ இருக்காது இல்லையா? கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். நம்ம இருந்தாலும் ஒரு ரவுண்டா ஒரு நம்பர் நம்ம சொல்லுவோம். ஸோ ஐ ஆன்சர் 100 ஃபோன் கால்ஸ் எவ்ரி டே. எப்பவுமே அப்படின்றதுனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ ஆன்சர் 100 ஃபோன் கால்ஸ் எவ்ரி டே. கிவ் ஆர் டேக். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ முன்ன பின்னன்னு சொல்லாதப்ப நம்ம வெறுமனே கிவ் ஆர் டேக் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ கிவ் ஆர் டேக் பார்த்தோம் இல்லையா? மோர் ஆர் லெஸ் பார்க்கலாம். மோர் ஆர் லெஸ்ன்றது அப்படியே ஆல்மோஸ்ட் மாதிரியே தான். ஆனாலும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ மோர் ஆர் லெஸ், இந்த கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்றது, இந்த மோர் ஆர் லெஸ் வந்து இதுவும் ரொம்ப காமனான ஒரு ஃப்ரேஸ். இதை யூஸ் பண்றப்ப இதை எங்க யூஸ் பண்ணுவோம்னு பாருங்க. சப்ஜெக்ட் வேர்ப் அடுத்தது மோர் ஆர் லெஸ். ஸோ கிவ் ஆர் டேக்குக்கும் மோர் ஆர் லெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரக்சர்லையும் டிஃபரன்ஸ் இருக்கு. அது பார்த்துக்கோங்க. இப்போ அவர் தன்னுடைய வேலையை கிட்டத்தட்ட முடிச்சிட்டார். இது எப்படி நம்ம சொல்லுவோம்? ஜென்ரலா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் தான் சொல்லுவோம் இல்லையா? ஹி ஹஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஒர்க் அப்படி நம்ம சொல்லுவோம். அவர் வேலையை முடித்து விட்டார். பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஹி ஹாஸ் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஒர்க் அப்படி நம்ம சொல்லுவோம். முடிச்சிட்டார்னா இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட முடிச்சிட்டார், இப்போ முடிக்க போறார் அப்படின்னு சொல்றப்ப தான் நம்ம ஹி ஹாஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிமிலர் அப்படிங்கிறப்போ ஆல்மோஸ்ட் பதிலாக தான் நம்ம யூஸ் பண்றோம் பாருங்களேன். ஹி ஹாஸ் மோர் ஆர் லெஸ் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஒர்க். He has more or less completed his work. அவ லிஸ்ட்ல உள்ள எல்லாத்தையும் வாங்கிட்டா. இந்த இடத்துல நம்ம கிட்டத்தட்ட நம்ம சொல்லல, எல்லாத்தையும் வாங்கிட்டா அப்படின்னா she has bought everything on the list. She has bought everything on the list. எப்படி சொல்லுவோம்? இப்ப நம்ம கிட்டத்தட்ட வாங்கிட்டா, எல்லாத்தையும் வாங்கிட்டான்னு சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் வாங்கிட்டா அப்படின்ற மாதிரி அர்த்தத்துல தான் நம்ம இப்போ more or less சொல்ல போறோம். ஸோ இந்த மாதிரி has எல்லாம் வந்ததானா, ஆக்சிலரி verb இருந்ததானா, அதுக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவுல more or less யூஸ் பண்றோம். அப்போ she has more or less bought everything on the list. She has more or less bought everything on the list. இந்த சாரியோட விலை என்ன? இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அதுதான் நாம the saree costs more or less 2000 rupees. The saree costs more or less 2000 rupees. இப்போ பிளஸ் ஆர் மைனஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிளஸ் ஆர் மைனஸும் கூட குறைய முன்ன பின்ன எக்ஸாக்டா அந்த அர்த்தத்தை கொடுக்கும். ஸோ இந்த பிளஸ் ஆர் மைனஸும் நம்ம பார்த்தீங்களான்னா அப்படியே கிவ் ஆர் டேக் மாதிரி அதே ஸ்ட்ரக்சர் தான். எந்த நம்பரை வந்து அப்ராக்சிமேட்டா நம்ம சொல்றோமோ அதுக்கப்புறம் பிளஸ் ஆர் மைனஸ். கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். பிளஸ் இருக்கலாம் இல்லை மைனஸா இருக்கலாம். ஸோ கூட குறைய அது வந்து பிளஸ் ஆர் மைனஸ்க்கு இன்னுமே ஒரு கரெக்டான அர்த்தமா இருக்கும். எவ்வளோ கொஸ்டின்ஸ் நீ ஆன்சர் பண்ண, எவ்வளோ கரெக்ட் அப்படின்னு நம்ம கேட்போம் எக்ஸாம் எழுதுறவங்கள. நான் ஒரு 30 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணேன். என்னோட ஆன்சர்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஒரு 2 வேணா முன்ன பின்ன இருக்கலாம், 2 முன்ன பின்ன இருக்கலாம் அப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ நான் 30 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணேன். ஐ ஆன்சர்ட் 30 கொஸ்டின்ஸ். என்னோட பதில்கள் பெரும்பாலும் சரியா தான் இருந்துச்சு அப்படி நம்ம சொல்ல போறோம். மை ஆன்சர்ஸ் வேர் மோஸ்ட்லி கரெக்ட். பெரும்பாலும் எல்லாம் கரெக்ட் தான். மை ஆன்சர்ஸ் வேர் மோஸ்ட்லி கரெக்ட். சிலது முன்ன பின்ன இருக்கலாம். கிவ் ஆர் டேக் 2 அப்படின்னு சொல்ற மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ் 2 அவ்வளவுதான். ஐ ஆன்சர் 30 கொஸ்டின்ஸ் அண்ட் மை ஆன்சர்ஸ் வேர் மோஸ்ட்லி கரெக்ட். பிளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படி சொல்றோம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். ஒரு ரெசிபி பண்றீங்க, இல்லை வந்து ஆக்சுவலா 2 கப்பு சக்கரை போடணும். உங்களுக்கு உங்க டேஸ்ட் பட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூனு முன்ன பின்ன கூட குறைய நீங்க வந்து சேர்த்துக்கலாம் அப்படி நம்ம சொல்றோம். ஸோ உங்களுக்கு நல்லா இனிப்பா பிடிக்கும்னா ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா பிளஸ், இல்லை நான் அவ்வளோ இனிப்பு வேணாம் அப்படின்னு நினைச்சீங்களா ஒன்று மைனஸ். அதுதான் கூட குறைய நீங்க சேர்க்கலாம் அப்படி நம்ம சொல்றோம். பிளஸ்ஸா மைனஸ். ஸோ இந்த இடத்துல பிளஸ் ஆர் மைனஸ் இந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப கரெக்டான ஃப்ரேஸ்.
So 2 கப் சர்க்கரை சேர்க்க வேண்டும். You have to add 2 cups of sugar. According to your taste, plus or minus a spoon. ஒரு ஸ்பூன் முன்ன பின்ன. So you have to add 2 cups of sugar plus or minus a spoon according to your taste. இப்ப பார்த்த இந்த phrases வச்சு இந்த sentences நீங்க ட்ரை பண்ணுங்க. Give or take and plus or minus நீங்க interchangeably யூஸ் பண்ணலாம். So இதுக்கான ஆன்சர்ஸை நீங்க அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இந்த இடத்துல நீங்க கிவ் ஆர் டேக் 5ன்னு சொன்னாலும் சரிதான். ஸோ இந்த வீடியோல நாம முன்ன பின்ன கிட்டத்தட்ட கூட குறைய இந்த மாதிரி சொல்றதுக்கு நான் அவரை முன்ன பின்ன பார்த்ததில்ல, அந்த முன்ன பின்ன வேற, அதையும் இதையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒரு அளவு வந்து கரெக்டா இல்ல, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், கூட குறைய இருக்கலாம். இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நாம இந்த பிளஸ் ஆர் மைனஸ், கிவ் ஆர் டேக் மாதிரி ஃப்ரேசஸ் நம்ம யூஸ் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.